சரியா? அடுத்தது ஆறாவது கேள்விக்கு போவோம். ரைட். ஸோ கேள்வியை வாசிக்கிறேன். SO2H2S தொடர்பாக சரியான கூற்று எது? சரியா? ஸோ சரியான கூற்று கேட்டிருக்கு. இது வந்து யூனிட் 6 இன்ஆர்கானிக். ஸோ இன்ஆர்கானிக் கண்ட அரவாசனம் பயந்தோடிடும். சரியா? பட் ஈஸி பாடம். இவர் முதலாவது இவர் 2 கேட்டிருக்கு. ஒன்று SO2. ரைட். அடுத்தது H2S. ரைட். வடிவாக்கவனி SO2 வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா +4 ஒட்சியேட் நிலையில் இருக்குது. சரியா? அதே மாதிரி H2S வந்து -2 ஒட்சியேட் நிலையில் இருக்குது. ஓகேவா? இங்கே வேறு சல்ஃபர் 6ஆம் கூட்டம். ஸோ அது எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஒட்சியேட்டன் என்னென்னா +6 இருக்கும். மினிமம் ஒட்சியேட்டன் என்னென்னு பார்க்குறேன்டா இங்கே வேறு 6ஆவது கூட்டத்துலேருந்து 8 கழிக்கணும். 8 கழிச்சா இங்கே -2 வரும். அப்போ இந்த சல்ஃபர் என்ன செய்ய மாட்டா -2லேருந்து +6 வரைக்கும் எந்த ஒட்சியேட்டன் நிலையும் எடுக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வேறு இது வந்து சல்ஃபர் வந்து என்ன செய்ய மாட்டா ஒக்சிடைஸ் ஆகலாம், அதாவது ஒட்சியேட்டப்படலாம், தாழ்த்தப்படலாம். ஏன்? இங்கே வேறு இது +4ல் இருக்குது, அதாவது இடையில இருக்குது. ஸோ மேலே போகலாம், அதே மாதிரி கீழையும் பெறலாம். இந்த SO2 ஒட்சியேற்றப்பட்ட என்ன வருமெண்டா வடிவாக்கவனி SO4 2- வரும். இது இந்த ஒட்சியேட்டனில் வந்து +6. அதே மாதிரி இந்த SO2 தாழ்த்தப்பட்ட என்ன வருமெண்டா சரியா சல்ஃபர் வரும். சல்ஃபர் என்ன ஒட்சியேட் நிலையாண்டா 0. ஓகேவா? அதே மாதிரி இந்த H2S பார்ப்போம். இதுவும் ஒட்சியேற்றப்படலாம், தாழ்த்தப்படலாம். இங்கே வேறு இது -2ல் இருக்குது. ஸோ மேலே போகலாம். மேலே போனால் என்னென்னா சல்ஃபர் வரும். இங்கே வேறு இதை வீழ்வடி வேண்டா கீழே அம்புக்குறி போடுவோம். சரியா? வாயு வேண்டா மேலே அம்புக்குறி போடுவோம். ரைட். ஸோ இது -2 ஆக்சிடைஸ் ஆனால் சல்ஃபர் வெறும் 0. அப்போ வடிவாப்பர் இந்த H2S தாழ்த்தப்படலாமா? H2S தாழ்த்தப்படலாமா? இங்கே வேறு சல்ஃபர் -2ல் இருக்கீங்க. ஸோ மினிமமில் இருக்கு. அப்போ இதுக்கு மேலே கீழே போயலாது. அதுக்காண்டி தாழ்த்தல் தாக்கங்களுக்குள்ள உட்படாதான்னு கேட்டால் இல்லை, உட்படும். அது என்ன செய்யமாட்டா இந்த சல்ஃபரை மட்டும் தான் நீ பார்க்குற. பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் நீ என்ன செய்கிற மறந்து போகிற. ஹைட்ரஜன் +1ல் இருக்குது. அது வந்து என்ன செய்யலாம், ஹைட்ரஜன் வந்து +1ல் இருந்து -1, அதாவது +1 0 -1க்கு போகலாம். ஸோ ஹைட்ரஜன் குறையலாம். ஸோ ஹைட்ரஜன் குறைஞ்சா என்ன வருமெண்டா H2 வாயு வரும். முடிவாக பெரிஞ்ச வேறு வீழ்படி வண்டா கீழம்புக்குறி போடுறேன், வாயு வண்டா மேலம்புக்குறி போடுறேன். ஸோ இங்கே 0 ஒட்சியேட்ட நிலையில் வரும். ஸோ இதான் தியரி. SO2 ஆக்சிடைஸ் ஆனால் SO4 2-. SO2 தாழ்த்தப்பட்டா S வீழ்படிவு, அதாவது சல்ஃபர். H2S ஒட்சியேற்றப்பட்டா சல்ஃபர் வீழ்படிவு. அதே மாதிரி H2S தாழ்த்தப்பட்டா H2 வீழ்படிவு, சாரி வாயு. சரியா? ஸோ ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம், விடையாக பார்ப்போம். ரைட். வடிவாப்பர் முதலாவது SO2 H2S இடையிலான தாக்கத்தில் SO2 தாழ்த்தியாக தொழிற்படும். ஓகே. ஸோ இங்கே பேர் கேள்வி SO2 சரியா +H2S. இங்கே பேர் சல்ஃபர் -2 ஒட்சியேட்ட நிலையில் இருக்கிறதால இது என்ன செய்யணும்டா மேக்ஸிமம் சல்ஃபர் தான் ஒட்சியேட்டப்படும். அதாவது இந்த சல்ஃபர் தான் ஒட்சியேட்டப்படும். இது 7ஆம் கட்டத்தில் ஹைட்ரஜனுக்கு போய் தாழ்த்தலாம் மாறும். ஸோ இது கட்டாயம். இங்கே வேறு இது வந்து +4ல் இருக்குது. இது ஒட்சியேட்டப்படலாம், தாழ்த்தப்படலாம். ஆனால் இது கட்டாயம். இது -2ல் இருக்கிறதால கட்டாயம் என்ன செய்யணும், ஒட்சியேற்றப்படணும். ஸோ சல்ஃபர் ஒட்சியேற்றப்பட்டா என்ன வருமெண்டா சல்ஃபர் வரும். சாரி H2S ஒட்சியேற்றப்பட்டா சல்ஃபர் வரும். ஸோ சல்ஃபர் 2 போடுறேன். சரியா? சல்ஃபர் 2 போடுறேன். இங்கே வேறு இது ஒட்சியேற்றப்பட்டா சரியா ஆக்சிடைஸ் ஆகுது. ஒட்சியேற்றப்பட்டா இது கட்டாயம் தாழ்த்தப்படணும். சரியா? ரிடக்ஷனுக்குள்ள உள்ளாகணும். சரியா? ஸோ இது தாழ்த்தப்பட்டா என்ன வருமெண்டா அதுவும் சல்ஃபர் தான். சரியா? இங்கே வேறு இது தாழ்த்தப்பட்டாலும் சல்ஃபர், இது ஆக்சிடைஸ் ஆனாலும் சல்ஃபர். ஸோ இதை நான் 2 அழிச்சு போட்டு 2ஐயும் ஒரு சல்ஃபர் 2 போடுறேன். இங்கே வேறு இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதை சமப்படுத்த நாங்கள் என்ன செய்வோம், நீரை போடுவோம். ரைட். இப்போ கேள்வியை பார்ப்போம். SO2 H2S இடையிலான தாக்கத்தில் SO2 தாழ்த்தியாக தொழிற்படும். இங்கே வேறு இது தாழ்த்தப்படுதுண்டா என்ன கருவியாக தொழிற்படும்டா ஒட்சியேற்றும் கருவி, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக தொழிற்படும். இது ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா இது என்ன கருவியாக தொழிற்படும்டா தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். ஆனால் கேள்வியில் இந்த SO2 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும், அதாவது தாழ்த்தியாக தொழிற்படும் சொல்லியிருக்கு. போல ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். ஸோ முதலாவது என்னது போல. ரைட். அதுக்கு அடுத்தது இதை நான் அழிக்கிறேன்.
ரைட் இங்கே வேறு H2S ஆனது கேர ஊடகத்தில் உலோக கற்றையன்களுடன் வீழ்படிவை கொடுப்பது இல்லையா? சரியா, H2S ஆனது கேர ஊடகத்தில் உலோகங்களுடன் வீழ்படிவை கொடுப்பது இல்லையா? நீ பண்பறி பகுப்பு படிச்சிருந்தா தெரியும். இந்த H2S வந்து ரைட் H2S வந்து அமில ஊடகத்திலையும் வீழ்படிவை கொடுக்கும். சரியா, கேர ஊடகத்திலையும் என்ன செய்யும்? வீழ்படிவை கொடுக்கும். ரைட், இது வந்து பண்பறி பகுப்பு சரியா கூட்டம் 2ல் அமில ஊடகத்தில் வீழ்படிவை கொடுக்கும். இது பண்பறி பகுப்பு கூட்டம் எத்தனை? சரியா, பண்பறி பகுப்பு கூட்டம் 4ல் கேர ஊடகத்தில் வீழ்படிவை கொடுக்கும். இப்போ கேரத்தை பற்றி சொன்னதால நாங்கள் கேரத்தை பற்றி பார்ப்போம். CO2+ நிக்கல் 2+, ரைட், அதுக்கடுத்த Zn2+ Mn2+, ரைட், இந்த 4 வீழ்படிவாக கொடுக்கும். சரி, இதை பற்றி எங்கள் பண்பறி பகுப்பு கேள்வி ஒன்று இன்னொன்று வரும், அதில் வச்சு டீப்பாக விளங்கப்படுத்துகிறேன். ரைட், இப்போதைக்கு H2S ஆனது கேர ஊடகத்தில் என்ன செய்யும்? வீழ்படிவாக கொடுக்கும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கு? கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டாவது என்னது? பிழை. சரியா, உண்மையாக கொடுக்கும், ஆனால் இங்கே கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கு. ரைட், அதுக்கு அடுத்தது அடுத்த 3வதுக்கு போவோம். 3வது விடைக்கு சரியா, SO2 அமில K2Cr2O7 தாக்கமடையும் போது பச்சை நிற கலங்கள் வருமா? பார்ப்போம். இங்கே வேற இது SO2, இது வந்து அமில ஊடகத்தில் அதாவது H+ல் என்ன தொடர்? Cr2O7, ரைட், Cr2O7 2-, ரைட், இதோட தாக்க போகுது. வடிவா பேர் குரோமியம் இங்கே மேக்சிமம் ஒட்சியேற்ற நிலையில் இருக்குது. 1 minute பிறகு கால்குலேட் பண்ணிப்பார். ஸோ இதுக்கு மேலே இது ஒக்சரைஸ் ஆக இயலாது. சரியா, ஒட்சியேற்றப்பட இயலாது. ஸோ இது கட்டாயம் தாழ்த்தப்படணும். சரியா, அப்போ இது ரிடக்ஷனுக்குள்ளாகும். குரோமியம் தாழ்த்தப்பட்டா Cr3+. ஓகேவா? அப்போ இங்கே வேறு இது தாழ்த்தப்படுதுண்டா இது ஒக்சிடைஸ் ஆகணும். ஆனால் இது ஒக்சிடைஸ் ஆனால் என்ன வரும்னா தெரியும். என்ன வரும்? ஏற்கனவே முதல் கல்லியில் சொன்னான். சரியா, SO2 ஒட்சியேற்றப்பட்டா SO4 2-, சரியா, தாழ்த்தப்பட்டா சல்ஃபர். ஸோ இங்கே ஒட்சியேற்றப்படுறதால இது SO4 2- மாறும். சமப்படுத்த இங்கே நீர் போடுவோம். சரியா, அப்போ இங்கே வேறு குரோமியம் என்ன கலருண்டா? பச்சை. சரியா, குரோமியம் என்ன கலருண்டா? பச்சை. ரைட், இந்த Cr2O7 என்ன கலருண்டா? ஆரஞ்சு, அதாவது செம்மஞ்சள். சரியா, ஆரஞ்சு. ரைட், இப்போ வேறு SO2 அமில K2Cr2O7 தாக்கமடையும் போது பச்சை நிற கலங்கள் உருவாகும். இங்கே வேறு பச்சை வருது சரி, ஆனால் கலங்கள் வருது. இங்கே வேறு இப்போ கலங்கள் வரும்டா சல்ஃபர் உருவானா? இங்கே சல்ஃபர் உருவாகுது. SO4 2- வருது. SO4 2- நிறமற்றது. ஸோ இங்கே கலங்கள் என்ன செய்யலை? கலங்கள் வரையலை. ஸோ இதில் என்ன சொல்லலாம்? இந்த கூற்று பிழைன்னு சொல்லலாம். இங்கே வேறு பச்சை நிறமண்டது சரி, ஆனால் கலங்கள் என்றது பிழை. ஸோ அதால் 3வது என்னது? பிழை. சரியா, அடுத்ததும் இதே மாதிரி கேள்வி, ஆனால் H2S-ஓட. ஸோ அடிக்கிறேன். ரைட், வடிவாக்கவனே H2S இதுக்கு நாங்கள் வழக்கம் போல் அமில சரியா MnO4- போட போகிறோம். சரியா, MnO4- போட போகிறோம். ரைட், ஸோ Mn சரியா என்ன ஒட்சியேற்ற நிலையில் இருக்கண்டா +7. ரைட், Mn மேக்ஸிமம் ஒட்சியேட்டர்னும் +7 தான் இது. ஸோ இது கட்டாயம் என்ன செய்யணும்? தாழ்த்தப்படணும். சரியா, ரிடக்ஷனுக்குள்ளாகும். சரியா, தாழ்த்தலுக்குள்ளாகும். Mn தாழ்த்தப்பட்டா Mn2+. ஸோ இது தாழ்த்தப்படுதுன்னா இந்த H2S என்ன செய்யணும்? ஒக்சியேற்றப்படணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் H2S ஒக்சியேற்றப்பட்டா சரியா சல்ஃபர் வரும், தாழ்த்தப்பட்டாத்தான் ஹைட்ரஜன் வரும். ஓகே, ஸோ H2S ஒக்சியேற்றப்பட்டா இங்கே சல்ஃபர் வரும். வழக்கம் போல் இந்த HIMO சமப்படுத்த H2O விடும். இங்கே வேறு MnO4- என்ன கலருண்டா? ஊதா. அதே மாதிரி Mn2+ என்ன கலருண்டா? சரியா, நிறமற்றது. ரைட், சல்ஃபர் என்ன கலர்? கலரண்ட் இல்லை, இது கலங்கள். நம்மளோட கலர் வந்து பால் நிற கலங்கள், அதில் மஞ்சள் நிற கலங்கள் அப்படி தான் சொல்லலாம், இல்லை இளமஞ்சள் நிற கலங்கள் அப்படி போடலாம். இப்போ கேள்வியை பேர் H2S ஆனது சரியா அமில KMnO4 தாக்கமடையும் போது அதன் ஊதா நிறம், இங்கே வேறு MnO4- ஊதா, இந்த ஊதா நிறம் என்னவா மாறுதுண்டா? கலங்களாக மாறுதான். ஊதா நிறம் நீங்கிதான், அதாவது ஊதா வந்து நிறமற்றதாக மாறுதான், அதை விட கலங்களாக வருதாம். ஸோ இந்த கூற்று என்னது? சரி, இந்த விடை என்னது? சரி, முதலாவது பிழை, 2வது பிழை, 3வது பிழை, பட் 4வது சரி. ஏன்
இங்கே சல்ஃபர் உருவாகிறதால கலங்கள் உருவாகுது. ரைட். அதுக்கடுத்த SO2 தாழ்த்தும் கருவியாக மாத்திரம் தொழிற்படும். ஏற்கனவே சொன்னான் SO2 ஒட்சியேட்டாகவும் படும் தாழ்த்தாகவும் படும். ஸோ அது போல. ஸோ விட வந்து என்ன, 6வது கேள்விக்கு விட வந்து என்ன, 4. ஓகேவா?